ஃபைனலாக வந்து சாமி வந்து சபரிமலை ஏற போகிறோம். அதை பாவி ரொம்ப பேர் கூட வந்துருச்சு. இவர் சாமி வந்து இவர் வந்து ஆசாமி, சாரி போலிச்சாமி. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கிளம்பியாச்சு, மலைக்கேற போகிறோம். போயிட்டு என்னென்னலாம் பார்க்கலாம். பறக்குறான்டா, நிறுத்துங்கடா. கொஞ்ச நேரம் தான் அவரோட மைலேஜ் கிடைக்கும். ஃபைனலாக வந்து சபரிமலை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவர் தான் வந்து குருசாமி, இவர் தான் வந்து கன்னிசாமி. வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தோம்னா மணி எத்தனைச்சு? மணி ஒரு 1 o'clock. மணி கரெக்டாக 1 மணி. கூட்டவில் தான் இருக்குது சபரிமலையில். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பார்த்து ஏறிடும். இப்போ தான் கரெக்டாக வந்து ஒரு 2 இது வந்திருக்கோம். இந்த ஆர்ச் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்களா, அது இப்போ 3 கிராஸ் பண்ணுறோம். அதுக்காட்டியுமே வந்து மூச்சு வாங்குது. நீ போக வேண்டிய பாதைகள் நிறையா இருக்கிறனால காரணத்தினால் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பசங்க எல்லாருமே பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இவர் தான் வந்து நம்மளுடைய சாமி. இவரை சாக்க வச்சுட்டு தான் நாங்கள் வந்து சபரிமலைக்கு வந்திருக்கோம். சாமி இப்போவே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி புத்தி வந்து எப்பயுமே இருக்கக்கூடாது. சொல்லு பாப்பா, ஹாய் சொல்லு, நானும் சொல்லு. யூடியூப்ல வருவேன். என்னை தாண்டி வருவாய் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கூட்டம் மேலே நினைப்பாங்க. ஆனால் வந்து முன்னாடி நிறைய எதுவுமே இல்லைங்க. நிறைய பேர் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க இருக்காங்க. அந்த எந்த டைமில் வர்றோமோ அந்த டைமை பொறுத்து நம்மளுக்கு கூட்டம் இருக்குது இல்லைன்றதை பொறுத்து இது பண்ணலாம். கரெக்டாக இப்போ ஒரு 3 போல் போயிட்டுருக்கோம். சுத்தமாக கூட்டமே இல்லை, போய்கிட்டே இருக்கும். இதே நீங்கள் 7 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா செம்ம கூட்டமாக இருக்குது. நீங்கள் கீழே பம்பாலே இருந்து வீட்டுக்கு கிளம்புறது நல்லது. சரி, அப்புறமே நல்லா பேசுகிறேன். பாய். ஃபைனலாக நம்ம வந்து சபரிமலையை நெருங்கி போயிட்டே இருக்கோம். கோயில்கிட்ட வரப்போகிறோம். நீ ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. கூட்டம் வந்து வந்துட்டே இருக்கு. சக்ஸஸ்ஃபுல் ஜர்னி இன்னும் முடியல. இவர் தான் வந்து கன்னிசாமி. ஆனால் இருமுடி வந்து கையில் வச்சு வந்துட்டு இருக்காரு. ஃபைனலாக நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஃப்ரண்ட்டில் வீடியோ காட்டுறேன். யூடியூப் காரனுக்கு தொல்லையாக இருக்குது. வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து போட்டுருக்கேன். எல்லாம் கூட்டமாக இருக்கா, எல்லாம் உட்காந்துட்டோம். கன்னிசாமிக்கு வந்து குளிரில் நடுங்கிறாரு. அந்த இது கருத்த சாமி வந்து ஜாலியாக வராரு. குட்டி சாமி வந்து இங்கே நடந்துட்டு இருக்காரு. அவர் தெரிய மாட்டாரு இப்போ வெளிச்சத்தில். ஃபைனலாக கூட்டம் எல்லாமே பயங்கர வந்துட்டு கோயில்கிட்ட நெருங்கியாச்சு. ரைட்டில் உட்காந்துருக்காங்க. கால் வலிக்குன்னு சொல்லிட்டு இவனும் உட்காந்துட்டான். நான் உட்காந்துட்டேன். வாங்க, உங்களுக்கு தேடிட்டு இருந்தேன். இவனுக்கு வேற வேலையே இல்லை, இதுதான் இவனுக்கு வேலை. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நம்ம கன்னிசாமி வந்து உட்காந்துட்டாரு கால் வலிக்குன்னு. பாப்பா உட்காந்துருச்சு கீழே. ஏனே ஸோ கோயில்கிட்ட ஃபைனலாக வந்தாச்சு. சரியான கூட்டம். மறுபடியும் எங்களை விட்டு அதில் விடுவாங்களா? நீ வரணும் சார். இந்த 18 படி ஏறணும் இருக்கும். ஒரு 10 வாங்கி கொடுத்து வாயில விட்டு கணக்கு விட்டு வெளியேற்ற பரவாயில்லையா? வீடியோவே எடுத்துக்கிட்டீங்க. வர சொல்கிறேன். அங்கே கூட ஏதாவது சாப்பிட்டு போட்டு டீ. ஆனால் டீ நல்லா இல்லை, பஜ்ஜி ஏதாவது சாப்பிட்டு போனாங்க. களி ஊற்றுவார். நல்லாவே இல்லை.
வந்து சாமி தரிசனம் முடிச்சாச்சு. ஆமாம், ஐயப்ப சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம பம்பா கிளம்பிட்டு இருக்கோம். போய் சாப்பிட்டு காரில் உட்காந்துட்டு போக போகிறோம். ஐயப்பன் ஆறில் பெற்றாச்சு. நாங்கள் 3 பேருமே நல்லபடியாக நல்ல பேர் சாமியை பார்த்தாச்சு. சாமி இதுதான் சாமி. சாமி ஹாப்பியா சாமி. சாமி வந்து மௌனம் வரத பேச மாட்டார். கொஞ்சம் க்ரௌட் ஓவராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கடந்த முறை வந்ததை விட இந்த தடவை கொஞ்சம் ரொம்பவே கூட்டமாக அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ வர்றவங்க பார்த்துவாங்க. அடுத்து ஏதாவது ஒன்று செய்யுங்களா, தழும்பு தாங்க முடியல. ஃபைனலாக வந்து சபரிமலை பயணம் யாத்திரை முடித்துவிட்டு மலையை ஏறி இறங்கி போயிட்டு இருக்கோம். நீ வாங்க, உங்களை மட்டும் தனியாக கூப்பிடணுமா? தேங்காய் வாங்கி தரேன்னா தேங்காய் திருடி திண்டு ஓடிட்டு இருக்கான்.